நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, 2 விஷயங்களை குறித்து இன்றைக்கி நான் உங்களோட தியானிக்க போகிறேன். என்னென்னா, முதலாவது, பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா முக்கியமான நமக்கு ஒரு தகுதி வேணும். அதை இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. என்ன தகுதிங்கிறத வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நான் உங்களோட தியானிக்க போகிறேன். 2வது என்னென்னா, கர்த்தர் ஒரு எச்சரிப்பு சத்தம் கொடுத்துருக்கிறாரு. அந்த எச்சரிப்பு சத்தத்தை நம்ம கேட்டு உணர்ந்து நம்ம அதை இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அந்த எச்சரிப்பு சத்தம் என்னங்கிறத அதை குறித்து நான் இன்றைக்கி உங்களோட தியானிக்க போகிறேன். மத்தேயு 5வது அதிகாரத்தில் அநேகர் அந்நாளிலே வந்து, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று சொல்லி அநேகர் வந்து கர்த்தர்கிட்ட வந்து முன்னாடி நிற்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்வாராம், நான் உங்களை அறியேன், அக்கிரமக்காரரை நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவாங்களாம். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க எல்லாரும் பிதாவினுடைய சித்தத்தை அவங்க நிறைவேற்றலை, அவங்க எல்லாரும் வேத வசனத்துக்கு கீழ்ப்படியலை. அதனால தான் அக்கிரமக்காரரை நான் உங்களை அறியேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். சும்மா அநேக பொய்யான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறதுனால பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். யாரெல்லாம் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறாங்களோ அவங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க. யாரெல்லாம் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ அவங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க. கர்த்தர் அருமையாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறான்னா, என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் வந்து கண்மலையின் மேல் கட்டுகிற வீட்டுக்கு புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாவானா. அந்த வீடு மேலே காற்று அடிக்கும் போதும் வெள்ளம் வரும்பொழுதும் பெருமழை வரும்பொழுதும் அந்த வீடு அழியாமல் ஸ்ட்ராங்காக நிற்குமா. ஏன்னா அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் மண்ணின் மேல் கட்டுகிற புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாவானா. அது பெருமழை வரும்பொழுதும் காற்று அடிக்கும் பொழுதும் வெள்ளம் வரும்பொழுதும் அந்த வீடு இருக்கிற இடமே இல்லாமல் போய்விடுமா. அதனால் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். கர்த்தருடைய வேதத்தை வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பான். அதனால உணர்வுள்ளவர்களாக இருங்க. சும்மா ஆசீர்வாதம் சொல்லி அற்புதம் அற்புதம் கூட்டம் சொல்லி கூட்டத்தை நோக்கி போய்கொண்டு இருக்காதீங்க. அநேக அடையாளங்கள் அற்புதங்கள் கூட்டங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அநேக கள்ள போதகர்கள் எழும்பி இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிற ரெக்வஸ்ட் என்னன்னா, வேதாகமா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுதல் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க முழு வாஞ்சியோடு கர்த்தரை தேடணும், வசனத்தின்படி கீழ்ப்படியணும், நடத்தீங்கன்னா உங்க இருக்கிற இடத்திலே முழங்கால் பட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி பண்ணுவார். எந்த ஊழியக்காரர்களுக்கு போய் நீங்க நிற்க தேவையில்லை, ஆசீர்வாதத்தை போய் நிற்க தேவையில்லை. உங்க வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க, அவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் போகும். அதனால நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம் அதை நீங்க தான் தியானித்துக் கொள்ளணும். வேத வசனத்தின்படி நடந்து கண்மலை மேல கட்டப்படுகிற புத்தியுள்ள மனுஷனாக இருக்கிறோமா, வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாம மண்ணின் மேல் கட்டுகிற புத்தி இல்லாத மனுஷனுக்கு இருக்கிறோமா, அது நீங்க தான் தியானித்துக் கொள்ளணும். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா அல்லது பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றாம இருக்கிறோமா, அது நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். அதனால கடைசி காலத்தில் இருக்கிறோம். எவனை விழுங்கலாம் என்று சாத்தா வகை தேடி சுற்றி தெரிந்து இருக்கிறான். நீங்க ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்களுடைய சரீரம் ஆத்மா எல்லாவற்றையும் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவினுடைய சித்தத்தை உங்கள் கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகளாக இருங்க. உங்க கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் வேத வசனத்துக்கு நடந்து கீழ்ப்படிகளாக இருங்க. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.